வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். அரசு பள்ளி கணினி ஆய்வகங்களுக்கு 6890 பயிற்றுனர்கள் தேர்வு. மாதம் 11,452 ரூபாய் கௌரவ ஊதியமாக வழங்கப்படுகிறது. இது குறித்த செய்தின்றது இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆசிரியருக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தமிழகத்தில் அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களில் பணியாற்ற 6890 பயிற்றுனர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான பணிகளை ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியின் மாநில திட்ட இயக்ககம் வரையறை செய்துள்ளது. அவர்களுக்கு மாதம் 11,452 கௌரவ ஊதியமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் தலா 20 கணினிகளும் உயர்நிலைப் பள்ளிகளில் 10 கணினிகளும் கொண்ட உயர்தர கணினி ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆய்வகங்களை கடந்த 5 ஆண்டுகளாக L&T நிறுவனம் பராமரித்து வந்த நிலையில் அதன் பராமரிப்பு காலம் முடிவடைந்தது. இதனையடுத்து உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களை பராமரிக்கவும், மாணவர்களுக்கு கணினி கல்வியை கற்றுத்தரவும், கணினி தொழில்நுட்பம் அறிந்தவர்களை தேர்வு செய்யும் பணியை ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியின் மாநில திட்ட இயக்ககம் மேற்கொண்டது. அவர்களுக்கான தேர்வு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டன. இது தொடர்பாக நடைபெற்ற கலந்தாய்வுக்கு 7,932 பேர் அழைக்கப்பட்டனர். அவற்றில் 7,404 பேர் கலந்தாய்வில் பங்கேற்றனர். அதில் 6,890 பேர் ஆய்வகங்களை மேற்பார்வை பணிகளுக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதையடுத்து தேர்வு செய்யப்பட்ட உயர் தொழில்நுட்ப ஆய்வக நிர்வாகி மற்றும் பயிற்றுனர்களுக்கான பணிகளை ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியின் மாநில திட்ட இயக்ககம் வரையறுத்துள்ளது. அதன் விவரம்: தொழில்நுட்ப குறைபாடுகள் தொடர்பாக இணைய வசதி வழங்கியுள்ள நிறுவனங்கள் மற்றும் மின்சாரத்துறை உடனடியாக அணுகி சரி செய்ய வேண்டும். முக்கியமான தகவல்களை பாதுகாக்க தரவு தனியுரிமை மற்றும் இரகசியத்தன்மை கொள்கைகளை கடைபிடிப்பது அவசியம். இவர்களுக்கு பார்த்திங்கன்னா 11,452 ஊதியமாக வழங்கப்படுகிறது. உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மற்றும் திறன்மிகு வகுப்புகளை பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உடனடியாக வட்டார வள மைய ஆசிரியர் பயிற்றுனர், ICT மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், உதவி திட்ட அலுவலர்கள், முதன்மை கல்வி அலுவலர்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு சரி செய்ய வேண்டும். ஆசிரியர்கள் கற்பித்தலின் போது தொழில்நுட்பத்தை திறம்பட ஒருங்கிணைக்க ஏதுவாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும். MES மற்றும் UDISE சார்ந்த தரவுகளின் பதிவுகளை தங்களது பள்ளிகளுக்கும் பள்ளிகளுடன் இணைக்கப்பட்டுள்ள குறுவள மைய பயிற்றுனர்களுக்கும் மேற்கொள்ள வேண்டும். தேர்வு செய்யப்பட்ட உயர் தொழில்நுட்ப ஆய்வக நிர்வாகி மற்றும் பயிற்றுனர்களுக்கு மாத கௌரவ ஊதியமாக அடிப்படை ஊதியம், PF, ESI, வரி, இதர படிகள் உட்பட 11,452 வழங்கப்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்றுனர்கள் தேர்வு செய்ததில் பார்த்திங்கன்னா தனியார் நிறுவனம் தான் இதை தேர்வுகளை நடத்தி அவர்களுக்கான பணிகளை கௌரவ ஊதியம் அடிப்படையில் நியமித்திருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. ஆசிரியருக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.